ஒரு பொன்னிறமாக இருக்குது, ரெட்டாக இருக்குது. இந்த கலர் நான் திரும்ப அள்ளி காட்டும் போது பாருங்கள் மாறி இருக்கு. அதுதான் பேக்கோட கொழுப்பு, பேக்கோட டேஸ்ட். இது எடுக்காமல் கறி உடைக்கலான்னு சொல்லிட்டு இது எடுக்காமல் அரிசி கறி போட்டு அரிசி போடலாம். அந்த ரைஸுக்கு டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. என்னுடைய 7வது பிரியாணி பயிற்சி ஆரம்பம். ரைஸு தம் போட்டு குச்சியாக மேலே இருக்குது. அதை காமிச்சிட்டு அப்படியே சைடில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரைஸை தள்ளி காமிச்சிட்டு தம் உடைச்சிட்டேன். சின்ன என் ட்ரைனிங்கில் மாற்றம். நிறைய தம் பிரியாணி செய்கிற மாஸ்டர், வடி பிரியாணி செய்யணும், எனக்கு ஒரு நாள் போதும் கேட்டிங்க. உங்களுக்காக ஒரு வாய்ப்பு. 23ஆம் தேதி ஒரு ஈவெண்ட்டில் வடி பிரியாணி, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் 65, ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸ், ரசம் செய்கிற தம் பிரியாணி செய்யும் மாஸ்டர். வடி பிரியாணி கற்றுக்க இந்த பயிற்சியோட ஒரு நாள் பயிற்சிக்கு மட்டும் நீங்கள் வாங்க. நேரடியான நிகழ்ச்சியில் ஃபிசிக்கலாக அதிக அனுபவங்களுடன் சொல்லித்தர வாங்க.